ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ காவேரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு விஜய் உள்ள தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. யாரோ அதனால் வந்திருக்காங்க. இப்போது காவேரி மட்டும் வெளியே வரதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரி நீ போ, நான் எப்படியாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அங்கேருந்து கிளம்பி வேறு வழியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வெளியில் காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. இது பார்த்ததும் போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. என்னையா உள்ளதான் இருக்கான்னு இன்ஃபார்ம் வந்துச்சு. காவேரி மட்டும் தனியாக போகிறா. அப்போது விஜய் உள்ளே எங்கேயாச்சும் தலைவரமாக இருக்கானா இல்லை தப்பிச்சு ஓடி போயிட்டானா, நடுங்கயா உள்ளே போய் தடக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு எல்லாரும் உள்ளே ஓடி போய் அங்கங்கே தடைக்க பார்க்குறாங்க. விஜய் பார்த்தீங்களா அவங்க கண்ணில் எல்லாம் மண்ணை தூவிட்டு இப்படியும் அப்படியும் ஹாட்டாங்காட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்களா தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ காவேரியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன உள்ள விஜயை காணமே, எங்கே போயிருப்பான், அப்போ நம்மளுக்கு வந்தது ராங் இன்ஃபர்மேஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த பக்கம் காவேரி வீட்டுக்கு போனதும் அதாவது குழந்தையோட ரிப்போர்ட்லாம் கங்காவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நேடி, என்னாச்சு வந்துருமா அப்படின்னு, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்துருமா வீட்டுக்கு அப்படின்னு காவேரி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் அப்படியே விஜயை பற்றி ரொம்பவே கவலையிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல விஜய்க்கு. விஜய் போனாரா இல்லையான்னு தெரியல. வெளியே போலீஸ் வேறு நின்றுட்டு இருந்தாங்க. எப்படி விஜய் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி போலீஸ் வந்திருப்பாங்க, இல்லை எதிர்ச்சியாக வந்திருப்பாங்களா, என்னென்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மண்டியை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போய்ட்றாங்க. விஜய்க்கு கால் பண்ணி பார்க்கலாமா, இல்லை கால் பண்ணால் மாட்டிப்பாரா, ஏதாச்சும் பிரச்சனையில் இருப்பாரா, இல்லை அவராக கால் பண்ணட்டுமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே காவேரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கரெக்டாக விஜய் அந்த சமயத்தில் கால் பண்ணுறாங்க. காவேரி அப்படின்னு விஜய் கால் பண்ணதும் நம்ம காவேரிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. அவங்க குரலை கேட்டு, அப்பாடி விஜய் நீங்கள் சேஃப்டியாக வீட்டுக்கு போயிட்டீங்களா, போலீஸ் கண்ணில் எதுவும் மாட்டல இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை காவேரி, நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன், நீ எதுவும் கவலைப்படாத, நீ வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சேஃபாக தான் விஜய் வீட்டுக்கு வந்தேன், இதுக்கு தான் நான் உங்களை வெளியில் எங்கேயும் வர வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் என் பேச்சை கேட்கல, பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, போலீஸ்கிட்ட நம்ம மாட்டியிருப்போம், உங்களை அப்புறம் வெண்ணிலாக நீங்கள் தான் கொலைகேஸ் அப்படின்னு சொல்லி உங்களை ஆஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க போலீஸ், நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி எனக்கு எதுவும் ஆகாது, நான் நம்ம குழந்தைய பார்க்க தான் ஆர்வமாக வந்தேன், இதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணிட்டா திரும்ப எப்போ பார்க்க முடியும் சொல்லு, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், உனக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன், நீயும் நம்ம பாப்பாவும் தான் எனக்கு உலகமே அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க போலீஸ் எப்படி அங்கே வந்திருப்பாங்க விஜய் அப்படின்னு காவேரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு, அதுவும் எனக்கு தெரியல காவேரி, அதுதான் எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு யாரோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அங்கே வந்திருக்காங்க, கண்டிப்பாக அவங்க என்னை தேடி தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமாக சந்தேகமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் காவேரி, என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் நம்மளை உன்னையா என்னையான்னு தெரியல, ஆனால் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கிற விஷயம் யாரோ போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக என்னை தேடி தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு, யாராக இருக்கும் விஜய் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு யாராக இருக்கும், அந்த பசுபதி ராகினியோட வேலையாக தான் இருக்கும், அவங்க தானே நமக்கு எதிரி, அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த ஆள் திருந்தலையா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஆளை அப்படின்னு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்போ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத காவேரி, டாக்டர் சொன்னதில் கேட்டில்ல, உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும், அதிகமாக வேலைன்னெல்லாம் திருடிக்கூடாது, இது எல்லாத்தையும் ஐயப்பன் பார்த்துப்பாரு சரிங்களா, சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய். காவேரியுமே சரிங்க சார், உத்தரவு கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் கேர்ஃபுல்லாக பத்திரமா வீட்டிலே இருங்க, எங்கேயும் வெளியிலலாம் வந்துடாதீங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி காவேரி, நீ சொல்கிறபடி கேட்குறேன், நான் வெளியில் இதுக்கப்புறம் எங்கேயும் வரமாட்டேன், நம்ம பாப்பா விஷயம் அப்படின்றதுனால தான் நான் வெளியில் வந்தேன். கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவுடைய கேஸில் நான் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி அதை கேஸை உடைச்சதுக்கப்புறம் நான் வெளியில் வரேன். லாயர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அதான் ஐயா அங்கே நம்ம ஆளுங்க கிட்டலாம் நிறைய பேருங்க கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வைக்கட்டுங்களா அப்படின்னு காவேரியை ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் உள்ள கரெக்டாக சாரதா வராங்க. என்ன காவேரி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, அப்பலாம் ஆர்டர் விஷயமா தான் நிறைய ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மாற்றி மாற்றி அவங்கக்கிட்ட தான்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி சமாளிச்சிட்றாங்க. இப்போ சாரதா இருந்துக்கிட்டு, சரி காவேரி, நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய ஆர்டர் இருக்குது, இப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குன்னு வேறு சொல்கிறா, சீக்கிரமாக இந்த ஆர்டரெல்லாம் முடிக்கணும், இல்லை டக்கு டக்குன்னு செய்யணும்ல, பொருளெல்லாம் எப்போ வரும்னு ஃபோன் பண்ணி கேளு காவேரி, நம்ம அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சாரதா காவேரி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரியுமே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரிங்கம்மா நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. அவங்கள ஊருக்காச்சும் போக சொல்லுங்கள், எந்த பிரச்சனை நடந்தாலும் சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட அதுக்கு காவேரி தான் காரணம், இந்த வீட்டில் நிம்மதி இல்லை அப்படி இப்படின்னு பேசி ரொம்பவே அம்மா இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரன் கிட்ட. இவங்க சரி நான் பேசுகிறேன், நீ எதுவும் வருத்தப்படாத கங்கா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நம்ம பேபி நல்லபடியாக நமக்கு பிறக்கணும்ல, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீ அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடாது, அதனால் பிபி அதிகமாகிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு குமரன் பார்த்தீங்கன்னா கங்கா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கங்காவுமே சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன் அம்மா, நீங்கள் லேட் ஆகக்கூடாது அப்படின்னு எனக்கு எப்போது சாப்பாடு கொடுத்துட்டாங்க, நான் படுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு இவங்க இந்த பக்கம் படுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் காவேரி விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலா ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. வெண்ணிலாவோட மாமா வெளியே நின்றுட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆனால் இந்த பசுபதியும் ராகினியும் ஆளையே காணுமே, எங்கே போனாங்கன்னு தெரியலே, என் குடும்பத்தை வேற ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த பிள்ளையும் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தெரியல, இதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல, அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறத விட நம்ம நேரடியாக போய் விஜய் காலிலே விழுந்துட்டு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வெண்ணிலாவை எப்படியாச்சும் காப்பாற்ற சொன்ன ஆகுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கே ரொம்பவே அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ தான் இன்னொரு பக்கம் நம்ம பசுபதி ராகினியும் பார்த்திங்கன்னா டேடி என்ன டேடி என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, அவள் பொழைப்பாலாம் மாட்டாளன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் அவளை கூட்டிகிட்டு போய் போட்டுட்டு அந்த வெண்ணிலாவோட மாமாவை நம்ம விட்டுட்டு இங்கே நம்பிராஜனை விட்டுட்டு நம்ம இங்கே வந்துட்டோமே, என்னப்பா பண்ணுறது இப்போ அப்படின்னு ரொம்பவே பதற்றமாக ராகினி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராகினி, எதுக்காக நீ இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்ன ஆகாது, அப்படியே ஆனால் மட்டும் என்ன, அவளுக்கு என்ன ஏதுன்னு கேட்க என்ன நாதி இருக்குது, அவளை போயிட்டு செத்த சாகட்ட விடுமா, அவளுக்காக நாம் உதவி பண்ண போனால் அவள் நம்ம சட்டையவே பிடிக்கிறா அப்படின்னு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகினி இருந்துக்கிட்டு என்னப்பா செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிங்க, நீங்கள் நம்பிராஜன் இருக்கிறதே மறந்துட்டீங்க போல இருக்குது, நம்மளால தான் நீங்கள் அடித்ததுனால தான் கீழே விழுந்து வெண்ணிலானது அந்த ஆளுக்கு தெரியும் இல்லை, அந்த ஆள் போய் போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டா நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அந்த நம்பிராஜன்லாம் அவ்வளோ சீக்கிரம் போய் ஒன்றுமே சொல்லிட முடியாது, ஏன்னா இப்போ அவன் குடும்பமே நம்ம கஸ்டடியில் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதா, அவன் ரொம்பவே அவன் குடும்பத்து மேலே பாசம் வச்சுருக்கான், அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டே வேறு இருக்கான், அவனாலலாம் கூடிய சீக்கிரம் அப்படி வெளியில் சொல்ல முடியாது, அதேமாரி அந்த ஆள் வெளியே சொன்னான் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ இப்போ டென்ஷன் ஆகாத விடுமா அப்படின்னு பசுபதி ரொம்பவே கூலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகினி இருந்துக்கிட்டு ரொம்பவே பதற்றமாக இருக்காங்க. என்னப்பா நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குப்பா அப்படின்னு. இங்கே பாரு, நீ இப்படி பயந்துட்டே இருக்காம போய் அந்த வெண்ணிலா எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வா அப்பப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா
நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலையும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து வெண்ணிலா பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா எப்படி இருக்கா, இப்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்பிராஜன் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கண் வெளிக்கல சீரியஸாக தான் இருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ பொழிப்பெல்லாம் மாட்டாளான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஏற்கனவே வந்து கோமாவுக்கு போயிட்டு வந்துவேன். உங்களுக்கு ஒன்று ஏதாச்சும் என் அண்ணன் பொண்ணுக்கு வந்து ஏதாச்சும் ஆகட்டும், அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, இவளுக்கு என்ன நடக்குமேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க நம்பிராஜன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என் அப்பா இருக்காருல்ல, என் அப்பா பார்த்துப்பாரு, எவ்வளோ செலவானாலையும் அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் உண்மையை சொல்லாமல் இருந்தாலே அதுவே எனக்கு போதும். நாங்கள் வெண்ணிலாவை உங்ககிட்ட காப்பாற்றி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீயும் அவ்வளோ இந்த ஊர்லேயே இருக்காமல் எங்கேயாச்சும் ஓடி போயிடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்து என் அப்பா இப்போ பிரச்சனையில் மாட்டிப்பார் போல இருக்குது அப்படின்னு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வெண்ணிலா பொழைச்சா போதுமா, நான் யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன், நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு பக்கம் இங்கே மறுநாள் காலையில் எப்பவும் போல் காவேரி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் விற்கிறதுக்காக ஸ்டாலுக்கு வந்து போகிறாங்க. அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. விஜய் வந்து நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம், விஜய் வந்து நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ எனக்கு என்னமோ நம்மளை விஜய் சொன்ன மாதிரி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுதே அப்படின்னு காவேரி திரும்பி பார்த்துக்கிட்டே ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் இன்னொரு பக்கம் விஜய் ஏற்கனவே வந்து எங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தை யாரோ போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக யாரோ எங்களை வாட்ச் பண்ணுறாங்க, அது யாரை என்னென்னு கண்டுபிடிங்க, நம்ம என்னுடைய காவேரியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அதுவும் முக்கியமாக காவேரி நீங்கள் ஃபாலோ பண்ணி காவேரி யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை காவேரிக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அப்படின்னு அவளை கண்காணிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு விஜய் ஏற்கனவே ஹால் அனுப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பசுபதியும் ராகினியும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பா நம்ம விஜயை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் இருக்கிற இடத்துக்கு போலீஸை வர வச்சா, ஆனால் போலீஸ் வந்து விஜயை பிடிக்காமல் தப்பிக்க விட்டுருக்காங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீ கவலைப்படாத ராகினி, எப்படி இருந்தாலையும் அந்த வெண்ணிலா பார்க்க விஜய் வந்து தானே ஆகணும். நம்ம இதே மாதிரி காவேரியை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக விஜய் ஒரு நாள் வந்து வருவான். அப்போது வந்து நம்ம விஜய் இருக்கிற இடத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக சமயம் பார்த்து அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ டென்ஷன் ஆகாத, நீ எப்பவும் போல் காவேரியை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வெண்ணிலாவும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க காவேரியை. இப்போது விஜய் அனுப்பின ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா காவேரியை எந்த நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ராகினி காவேரியை ஃபாலோ பண்ணுறத அவங்க பார்த்துட்றாங்க. இந்த விஷயம் அவர் பார்த்ததுமே உடனே கால் பண்ணி விஜய்க்கு விஷயத்த சொல்கிறாங்க. சார், ராகினி தான் காவேரி மேடமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க, இப்போ தான் சார் நான் பார்த்துட்டேன். அவங்க அப்புறம் ஸ்டால் வைக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்காட்டுங்கிறது, எக்ஸிபிஷன் போயிட்டுருக்காங்க காவேரி மேடம், அவங்க பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க காரில் மறைஞ்சு அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு கண்டிப்பாக நான் நினச்சேன் ராகினியை பசுபதியோட வேலையாக தான் இது இருக்கும் அப்படின்னு. அவங்கள இதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்துடுங்க, காவேரி மட்டும் நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு அவளுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் விஜய் பசுபதிக்கும் ராகினிக்கும் சரியான பதிலடி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்